செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல்லில் பெற்ற தாயை ஏமாற்றி 5.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த மகன் உட்பட 6 பேரை நில மோசடி தடுப்பு போலீசார் கைது செய்தனர். நாமக்கல்லை அடுத்துள்ள புதுச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் குழந்தைவேல் கவுண்டர். இவரது மனைவி கிருஷ்ணம்மாள். இவர்களுக்கு சொந்தமான 11.75 ஏக்கர் நிலத்தை இவரது மகன் துரைசாமிக்கும் மகள்களுக்கும் சரிசமமாக பாகம் பிரித்து கொடுத்துள்ள நிலையில் சொத்தில் மேலும் பங்கு கேட்டு குழந்தைவேல் கவுண்டரிடம் துரைசாமி தகராறு செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த நில புரோக்கர்களான செல்வம் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் துணை கொண்டு கிருஷ்ணம்மாள் பேரில் உள்ள நிலத்தை ஏமாற்றி விற்பனை ஒப்பந்தம் போட்டும் அதனை குறைவான விலைக்கு கேட்டு மிரட்டியுள்ளனர். இதுகுறித்த கிருஷ்ணம்மாள் நாமக்கல் மாவட்ட நில மோசடி தடுப்பு பிரிவில் புகார் அளித்ததின் பேரில் நில புரோக்கர்கள் கணேசன், பாலு, ஷாஜகான் மற்றும் மகன் துரைசாமி, நிலத்தை வாங்கிய செல்வம், பால்ராஜ் ஆகிய 6 பேரையும் காவல்துறையினர் நில மோசடி வழக்கில் கைது செய்தனர். கிருஷ்ணம்மாளிடம் ஏமாற்றிய நிலத்தின் மொத்த மதிப்பு 5.5 கோடியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெற்ற மகனே தாயை ஏமாற்றி நிலத்தை மோசடி செய்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் நாமக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 15 நாட்களாக பெய்து வந்த கடும் மழையால் கொசுக்கள் அதிகரித்து டெங்கு காய்ச்சல் வைரஸ் பரவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் பிம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 100க்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த விரைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி நல்வாழ்வுத்துறை இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் மருத்துவ குணம் கொண்ட பழ வகைகள் தற்போது விளைந்து வருவதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மருத்துவ குணம் கொண்ட பழ வகையான பேஷன் ஃப்ரூட் மற்றும் அவகோடா என்று அழைக்கப்படும் பட்டர் ஃப்ரூட் ஆகிய பழ வகைகள் தற்போது விளைந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இவ்வகையான பழங்கள் இரத்த சோகை, இரத்த அழுத்தம் ஆகிய நோய்களை தீர்க்கும் மருந்தாகும் என்பதால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வத்துடன் இந்த பழ வகைகளை வாங்கிச் செல்கின்றனர். சேலத்தில் ரயில்வே ஒப்பந்தக்காரர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. சேலம் தாதகாப்பட்டி சீரங்கன் புதுத்தெருவைச் சேர்ந்தவர் குமார். இவர் ரயில்வே துறையின் பாதையில் ஜல்லி போடும் ஒப்பந்தக்காரராக இருந்து வருகிறார். ரயில் பாதையில் ஜல்லி போடும் ஒப்பந்தத்தில் பல முறைகேடுகளை அதிகாரிகள் துணையுடன் குமார் செய்திருப்பதாகவும் இதனால் ரயில்வேக்கு பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சிபிஐ துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரி திலீப் குமார் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு ரயில்வே ஒப்பந்தக்காரர் குமார் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றினர். மேலும் இந்த முறைகேட்டில் ரயில்வே அதிகாரிகள் தொடர்பு உள்ளதா என்று பல கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்னக ரயில் நிலையங்களில் 35 கோடி ரூபாய் செலவில் 14 ஊர்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தெற்கு ரயில்வே முதன்மை சிக்னல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப என்ஜினியர் மனோகர் தெரிவித்துள்ளார். மதுரை ரயில்வே கோட்ட கட்டுப்பாட்டில் உள்ள நெல்லையில் பயணிகள் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டது. இதன் துவக்க விழா நேற்று நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வே முதன்மை சிக்னல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப என்ஜினியர் மனோகர், மதுரை கோட்ட மேலாளர் கோயல், கூடுதல் கோட்ட மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மனோகர், நெல்லையில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சமூக விரோதிக சக்திகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் நெல்லையை தொடர்ந்து தென்னக ரயில் நிலையங்களில் 35 கோடி ரூபாய் செலவில் 14 ஊர்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தெற்கு ரயில்வே முதன்மை சிக்னல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப என்ஜினியர் மனோகர் தெரிவித்துள்ளார். சதர்ன் ரயில்வேல ஒரு 35 crores நம்ம ரயில்வேல ப்ராஜெக்ட் பண்ணுறோம். மார்ச்சுக்குள்ளே முடிக்கலான்னு ஐடியா இருக்குது. அதில் மொத்தம் 14, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மாடர்னாக அது ஜிஎம் லெவலில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது அபவுட் 14 ஸ்டேஷன்ஸ் வருது. அதில் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனின் 1026வது ஆண்டு சதய விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜராஜ சோழனுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நேற்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. உலக புகழ் பெற்று விளங்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் மாமன்னன் ராஜராஜ சோழன். தஞ்சையை ஆட்சி புரிந்த இந்த மன்னனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது.
1026வது ஆண்டு சதய விழா மங்கள இசையுடன் நேற்று முன்தினம் கோலாகலமாக துவங்கியது. சதய விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜராஜ சோழனுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நேற்று விமர்சையாக நடைபெற்றது. திருவையாறு இசைக்கல்லூரி மாணவர்கள் நாதஸ்வர இசை மற்றும் சிவனடியார்களின் செண்டை மேளம் முழங்க யானை மீது திருமுறை தேவார பாடல்கள் அடங்கிய பெட்டி வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதன் பின்னர் ராஜராஜ சோழன் சிலைக்கு இசை வாத்தியங்கள் முழங்க மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பெரிய கோயிலில் உள்ள பெருவுடையாருக்கு மஞ்சள், சந்தனம், தேன், பால் உள்ளிட்ட 32 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த உருளைக்கிழங்கு செடியிலேயே அழுகி வருவதால் விவசாயிகள் மிகுந்த கவலையுடன் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் மலை காய்கறிகளை பயிரிட்டு வருகின்றனர். இந்த பருவத்தில் உருளைக்கிழங்குகளை அதிக அளவில் பயிரிட்டிருந்தனர். 3 மாத கால பயிரான உருளைக்கிழங்கு தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையை எட்டியுள்ளது. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக உருளைக்கிழங்குகளை அறுவடை செய்ய முடியாமல் அவை செடியிலேயே அழுகிவிடும் நிலையில் காணப்படுகிறது. இதனால் இந்த ஆண்டு உருளைக்கிழங்கு மகசூல் குறைந்துள்ளது. மேலும் தொடர் மழையால் வெள்ள அபாயம் ஏற்படும் என்ற கவலையுடன் விவசாயிகள் இருந்து வருகின்றனர். கரூர் அருகே மழையால் சேதமடைந்த மண் சுவர் இடிந்து விழுந்து 2 வயது சிறுவன் தலை நசுங்கி பலியான சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கரூர் அருகே சனப்பிரட்டி ஆதி திராவிடர் காலனியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் நேற்று மாலை தனது வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற அவரது 2 வயது மகன் நிவாஸ் மீது அங்கிருந்த சுவர் திடீரென்று இடிந்து விழுந்தது. இதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியிருந்த நிவாஸை மீட்டபோது அவன் உயிரிழந்தது தெரியவந்தது. தொடர் மழை காரணமாக அந்த சுவர் இடிந்து விழுந்தது என்று தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே சோழவந்தானை சேர்ந்த அஜ்மல் அவரது மனைவி குழந்தையுடன் தனது இருசக்கர வாகனத்தில் வத்தலகுண்டில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நிலக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த லாரி மோதியதில் அஜ்மல், அவரது மனைவி மற்றும் குழந்தை என 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதுகுறித்து நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே குத்தவக்கரை கிராமத்தில் 18 ஆண்டுகால பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 2ஆம் வகுப்பு படிக்கும் அஸ்வினி என்ற சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஜெயக்குமார் பலத்த காயங்களுடன் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுறா மீனின் வயிற்றில் காணப்பட்ட ஒற்றைக்கண் மீன் மெக்சிகோவில் நடந்த அதிசயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.